எழில் சீரியலில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அபியோட மனசை மாற்றணுன்னே சொல்லிட்டு பாசிட்டிவ் சிக்னேச்சரோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அபி, இன்றைக்கி நான் எல்லாத்தையும் புரிய வைக்க போகிறேன். நான் அப்பா சொன்னதையும் பாட்டி சொன்னதையும் கேட்க மாட்டேன். எங்கள் அம்மா சொன்னால் மட்டும்தான் கேட்பேன். உங்கள் அப்பா நல்லது தான் சொல்கிறாரு அபி. ஆனால் நீ புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவத்தில் நீ இல்லை. அவர் வந்து சொல்லக்கூடிய பக்குவத்தில் அவர் இல்லை. அதான் 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க அப்பா சொல்கிறது எல்லாமே கரெக்டு. நீ என்ன எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட்டா? ஓ, எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்து நீ மாதம் மாதம் சம்பளம் வாங்குறதுனால அப்படி சொல்கிறியா? சரி, இன்றைக்கி மேக்கப் போடாமல் ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு வா, நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர்வழியிலேருந்து பேசுகிறாங்க. இதை வந்து அபியை வந்து கேட்டுட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லா குழந்தையும் வந்து விட்டுட்டு தன்னந்தனியாக வந்து அபியை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீ வந்து புரியிற மாதிரி எனக்கு சொல்கிறியா? நீ தான் ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட் இல்லை, சொல்லு. எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன். இந்த கிளாஸ் ரூமில் யார் வந்து எலக்ட்ரீஷியனோட பையன், யார் ப்ளம்பரோட பையன், யார் கார்பெண்டரோட பையன், யார் பெயிண்டரோட பையன், யார் போலீஸ் ஆஃபீஸரோட பையன், யார் பிஸ்னஸ் மேனோட பையன், சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா, என்ன உனக்கு நான் பைத்தியமாக பிடிச்சிருக்கு? இதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் பாசிபிளே இல்லை. இது உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன இஷ்டத்துக்கு வந்து ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றுறாங்க. அந்த இடத்துல எதுனால சொல்ல முடியாது, நீயே சொல்லு. ஏய், உனக்கு 22 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல, அப்படி இருக்கும்போது உன்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியாதா? நீயும் ஸ்கூலெல்லாம் கடந்து தானே வந்திருக்க. எல்லாரும் வந்து யூனிஃபார்மில் போட்டிருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஓ, நீ என்ன சொன்ன? உன் பதில் கான்ஃபிடென்ட்டான பதில் தானே? ஆமாம், எல்லோரும் ஒரே மாதிரி காஸ்டியூமில் இருக்காங்க. யூனிஃபார்மில் இருக்கிறப்ப எல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கூலுக்கு எதுக்கு யூனிஃபார்ம் போட்டு வராங்கன்னு தெரியுமா அபி? எல்லோரும் வந்து வெவ்வேறு குடும்பத்துலேருந்து வருவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து கலர் ட்ரெஸ்ஸில் வந்தாங்கன்னு வச்சுக்கிங்க. நீ உங்கள் அப்பா இருக்கிற வசதிக்கு வந்து 10,000 20,000 ரூபாய்க்கு காஸ்டியூம் குறைஞ்சி போட மாட்டேன். அது உன்னால் போட முடியும். ஆனால் மற்ற குழந்தைகளால் போட முடியாதுல்ல. சாதாரண 500 ரூபாய்க்கு வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஏற்றத்தாழ்வு. அவங்கள மாதிரி நம்மளால் இல்லை இருக்க முடியலையேங்கிற மாதிரி எல்லாருக்கும் மனசில் வந்து அடிப்படையாக ஒரு குறை வந்து தோணும். அது தெரியக்கூடாது, இங்கே எல்லாருமே ஒன்று தான், எல்லாராலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே யூனிஃபார்முங்கிறது ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு வராது. எல்லாரும் ஒன்றுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இந்த இடத்துல நீ கோடீஸ்வர வீட்டு பொண்ணுங்கிற விஷயம் வந்து உனக்கு மட்டும்தான் தெரியும். உன் ஃப்ரெண்டு கூட அவ்வளோவா தெரியாது, ஓகேவா? இதுவே நீ போனி டைலு அது இதுன்னு மேக்கப்போட வந்து போனேன்னு வச்சுக்க, என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ பணக்கார வீட்டு பொண்ணு. அப்படி இருக்கும்போது உன்னால் இதெல்லாம் சகஜமாக செய்ய முடியும். ஆனால் மற்றவங்களால, இன்கேஸ் உன் ஃப்ரெண்டாகவே இருக்கலாம், அவங்களுக்கு உன்னை பார்த்தா இது மாதிரி நம்மளால் இருக்க முடியலன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சில பேர் மெச்சூரிட்டியாக, அச்சச்சோ, நம்ம அப்பாவும் வசதியானவராக இருந்திருந்தா இது மாதிரி நம்மளும் வந்திருக்கலாமே தோணுமா தோணாதா? கண்டிப்பாக தோணும். இதுவே சில பேர் வந்து நமக்கும் இது மாதிரி வேணும்னு அவங்க அப்பாட்ட அடம் பிடிக்கலாம். அவங்கள்ட்ட பணம் இருக்குமோ இல்லையோ, அப்படி இருக்க சூழ்நிலை இது மாதிரி வீட்டில் வந்து சண்டை சச்சரவுன்னு வரத்துக்கு நீயே ஒரு மூல காரணமாக அமைதியாக மாட்டியா? இதுக்கு தான் பிரின்சிபலும் சரி, உன்னோட சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து உன்னை கண்டிக்கிறாங்க. நீ பணக்கார வீட்டு பொண்ணு, என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் மற்றவங்களால செய்ய முடியாதுல்ல. அதனால தான் எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே வந்து சொல்லப்படுறாங்க. ஆனால் என்ன, உனக்கு புரிகிற மாதிரி நான் வந்து சிம்பிளாக வந்து சொன்ன மாதிரி உனக்கு சொல்லலை. அதனால தான் அபி நீ வந்து தப்பு பண்ணுற. மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ வந்து கெட்டிக்காரி குழந்தை தானே, உன்னாலையும் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை, இதையே யாரும் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லவே இல்லை. இனிமேட்டு எல்லாரும் ஒன்றுங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கணும். என் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆசைப்படலாம்ல. நல்ல வேலை நீங்கள் வந்து எனக்கு சொல்லி புரிய வச்சிட்டீங்க. சுடர், ஐ லைக் யூ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அபி. அபி, நீ வந்து இவ்வளோ நேரம் மேக்கப் தான் உலகம்னு சொல்லி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற. நீ வீட்டில் வந்து போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகலாமா? ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் வரக்கூடாது. இருந்தாலும் நான் சொன்னதை கேட்டுட்டு நீ அடமெண்ட்டாக இல்லாமல் நீ வந்து ஒத்துக்கிட்ட பார்த்தியா? இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னது, இந்துமதி அம்மா வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் சுடர்வழியும் பேசுகிறாங்கிற மாதிரி அபி வந்து இந்துமதியை பார்க்குற மாதிரி தான் சுடர்வழி வந்து பார்க்குற மாதிரி காட்டி சூப்பராக